Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம் என்ன பலனை கொடுக்கின்றதோ அதே பலனை கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் சேர்த்து பண்ணுறோம். அப்போ நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வயிறு குடல்களில் புற்றுநோய் வருகின்றது. வயிற்றில் கட்டிகள் வருது, அது டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புற்றுநோயாக மாறுகின்றது. அப்போ வயிற்று புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆசனம், அதுக்குரிய முதிரைகள். இது அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல். நம்ம உடலில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா காலை மாலை இருவேளையுமே நம்ம உடம்புல கரெக்டாக மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும். அப்போ அதில் தடைகள் ஏற்படும் பொழுது தான் பலவிதமான நோய்கள் வருகின்றன. ஒற்றை தலைவில் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும், அஜீரண கோளாறு ஏற்படும், வயிறு உப்பிசமாக இருக்கும், பசி இல்லாத நிலை இருக்கும், எப்பொழுதுமே படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலை இருக்கும். இந்த அபான வாயு, மலச்சிக்கல் வெளியே போகலை அப்படின்னா அபான வாயு மற்ற வாயுவோடு சேர்ந்துடும். அப்போது அதிலிருந்து விடுபடுவதற்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பவன முக்தாசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம உடம்பில் வாயினுடைய தன்மை சரியாக இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு பசியின்மை, அந்த பசி நன்றாக எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஜீரண மண்டலம் நிறைய நபர்களுக்கு சரியாக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பவனமுக்தாசனம் அதோடு சேர்ந்து 3 முத்திரைகள். அப்போ அந்த பவனமுக்தாசனமும் அந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு பேங்க்ரியாஸனுடைய தன்மையும் சரியாக இயங்கும். அப்போ நமக்கு சுகருடைய லெவல் சரியாக இருக்கும். எவ்வளோ வயதானாலும் நமக்கு அந்த மாதிரி டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் வாழ்வதற்கும் இது பயன்படுகின்றது. மிக எளிமையான ஆசனம் தான். இந்த ஆசனத்தை நிதானமாக காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு சோம்பல் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்குமே காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற அந்த மூடிலே இருக்கிறாங்க. அப்போ அவங்க காலையில் காலை கடன்களை சரியாக முடிப்பதில்லை. ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, ஸ்கூல் போனக்கிற அவங்களுக்கு காலை கடனை முடிக்கணும்னு நினச்சின்னா பள்ளியில் இருக்கிறாங்க, அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம உடம்புல கழிவுகளை நாம் தேக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ மாணவ செல்வங்கள் தினமுமே காலை இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு உடம்பை விட்டு கழிவுகள் வெளியே போகக்கூடிய நிலை ஈஸியாக வந்துடும். அப்போ வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நல்ல வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கொண்டு அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க, மிகச்சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முதல் ஆசனம் பவன முக்த ஆசனத்தில் ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம். இது நேராக படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. இந்த மாதிரி நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். 2 கையினால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். 2 கால் மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கை இந்த மாதிரி ஒரு 1 மினிட் தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கிட்டுறோம். 2 கைனால பிடிச்சிக்கிடுறேன். நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. 2 கைனால நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் மடிச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக எழுந்து உட்காந்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதோடு சேர்ந்த முதிரைகள் பார்க்க போகிறோம். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும். இது அபான வாயு முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல மூச்சை நல்லா உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். கைகளை இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டு கை மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சுஜி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing. 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. 2 நிமிடம். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பவனமுக்தாசனம் அதோடு சேர்ந்து அந்த 3 முத்திரைகள், இதை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஆண்கள் பெண்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. எண்ணெய் பண்டங்கள், புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு இந்த பயிற்சியும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வயிற்றில் குடல்களில் நமக்கு கட்டிகள், கேன்சர் அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். மலச்சிக்கல் வராமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.